இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. மேம் 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? குறிப்பான ஒரு பலனை சொல்லணும்னா, இதுவரைக்கும் செய்யாத விஷயம் வாழ்க்கையில் நம்ம செஞ்சதே இல்லை, செய்வோமானே நம்ம யோசிச்ச ஒரு விஷயத்த தைரியமாக விருச்சிகம் செய்ய வேண்டிய ஒரு வருஷமாக இந்த வருடம் இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வெளியில் உள்ள டியூட்டிஸ்லலாம் கிங்கு, வீட்டுக்குள்ளேன்னு வந்துட்டால் ஒரு பெரிய பிரச்சனை வரும். வேல் கொட்டின மாதிரி கொட்டுறங்கிற மாதிரி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு தான் விருச்சிகம் வந்து பேசும். பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அப்படி தான் பேசுவாங்க. இந்த குறிப்பிட்ட வருடம் விருச்சிக ராசி பெண்கள் வெளிநாட்டில் தான் நான் தங்கி ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அங்கேயே எனக்கு வந்து விசா ஸ்பான்சர்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனை வருது அப்படின்னா, அதுவுமே 1 or 2 அட்டம்ஸ்க்கு அப்புறம் தான் அது சித்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுமே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. அதிகமான காதல் திருமணம், கலப்பு திருமணம், வேறு மொழி பேசுகிறவங்க அல்லது வேறு கண்ட்ரியில் உள்ளவங்க, இந்த மாதிரியெல்லாம் மேரேஜுக்கு போகிறதுக்குமே விருச்சிக ராசிக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி உச்ச குரு வேறு பார்க்குறாரு. அப்போ காதல் அப்படிங்கிறது கைகூடிடும். உண்மையாக விருச்சிக ராசிக்காரங்க திருமண வாழ்க்கைனா என்னங்கிறத உணரக்கூடிய ஒரு லைஃபாக இருக்கும். விருச்சிகத்தில் கணவனோ மனைவியோ இருந்தால் இந்த வேதனை புரியும். நீங்கள் விருச்சிக ராசியில் யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த பிரச்சனைன்னு அழுகிறத பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. மேம் 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பான ஒரு பலனை சொல்லணும்னா, இதுவரைக்கும் செய்யாத விஷயம் வாழ்க்கையில் நம்ம செஞ்சதே இல்லை, செய்வோமானே நம்ம யோசிச்ச ஒரு விஷயத்த தைரியமாக விருச்சிகம் செய்ய வேண்டிய ஒரு வருஷமாக இந்த வருடம் இருக்குது. நிர்பந்தத்தின் பேரில் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கைக்கு நம்ம மூவ் ஆகியே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் ஒரு எஃபர்ட் எடுப்பாங்க. அந்த எஃபர்ட்டில் இவங்க சக்ஸஸும் ஆவாங்க. ஸோ ஒரு நல்ல இயர் தான், ரொம்பவே ஒரு சூப்பரான இயர். ஏன்னா செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறாரு, 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால இனிஷியலாக சில பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் முறியடிச்சு இவங்க சக்ஸஸ் ஆக போகிறாங்க. லைஃப்பில் உள்ள எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே விருச்சிகத்துக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ஹாப்பியாகவும் இருக்க போகுது 2026. மேம் 2026 விருச்சிக ராசியில் இருக்கிற ஆண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசி ஆண்களுக்கான ஒரு குறிப்பான பலனா என்ன இருக்க போகுது? ஸோ ஆண்கள் பொதுவாகவே இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வெளியில் உள்ள டியூட்டிஸ்லலாம் கிங்கு, வீட்டுக்குள்ளேன்னு வந்துட்டால் ஒரு பெரிய பிரச்சனை வரும். காய்கறி கரெக்டாக வாங்கலையே, பழம் கரெக்டாக வாங்கலேன்னு வீட்டை மாட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கிறது, இல்லை அம்மா கிட்ட ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் கூட என் பையன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு மனத்தாங்கெல்லாம் அந்த விருச்சிக ராசி ஆண் இருக்க வீட்டில் உள்ள பெண்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நிலை கொஞ்சம் மாறும். ஏன்னா செவ்வாய்க்கு வந்து சந்திரனோட பார்வை விழுறதுனால தான் இந்த வருஷமே பிறக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பெண்களை கொஞ்சம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை, கொஞ்சம் பெண் தன்மை, கொஞ்சம் பேணும் தன்மை, கொஞ்சம் நளினம், இதெல்லாம் விருச்சிக ராசி ஆண்களுக்கும் வரும். ஸோ மனசை புரிஞ்சுக்கிட்டு இந்த மித்த வேலைகளையுமே கொஞ்சம் அழகாக பார்ப்பாங்க. குழந்தைய கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறது, ஒரு கடைக்கு போயிட்டு வர்றது, வீட்டில் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல பர்சனாலிட்டி சேஞ்சஸ் அப்படிங்கிறது விருச்சிக ராசி ஆண்களுக்கு வரும். ஸோ இதே விஷயம் வந்து ஒர்க் பிளேஸ்லேயும் இருக்கும்போது அவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல கிரெடிட்டை வாங்கி கொடுக்கும். ஸோ அங்கே போய் இவங்க எங்கேயும் கடைக்கண்ணிக்குள்ள போகிறதில்ல, அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தவங்க கொஞ்சம் வேர்சைட்டெல்லாம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி வேற விதமாக தன்னோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெளியில் வர்றதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த குறிப்பிட்ட வருடம் எப்படி இருக்கும்? ஸோ தேல் கொட்டின மாதிரி கொட்டுறங்கிற மாதிரி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு தான் விருச்சிகம் வந்து பேசும். பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அப்படி தான் பேசுவாங்க. இந்த குறிப்பிட்ட வருடம் விருச்சிக ராசி பெண்கள் தன்னுடைய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா கம்யூனிகேஷனால பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். 2ஆம் அதிபதி குரு 2ஐயே பார்க்கறதுனால நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது பலிக்கும். வாக்கு பலிதம்லாம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, 2ஆம் இடத்துல வந்து குரு தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு வாக்கு பலிதம் இருக்கும். ஸோ கருணாக்குன்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம்லாம். அப்போ என்ன ஆகும்னா, நல்ல வார்த்தைகளை கொஞ்சம் பேசணும், நல்லா நம்பணும், லைஃப்பை வந்து நல்லபடியாக நம்பி பாசிட்டிவாக இருந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, 12 2ஆம் இடம்லாம் வலுவாக இருக்கும்போது நடக்கும். அப்போ 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல வார்த்தைகளே இவங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது அப்படியே உங்கள் லைஃப்பில் நடக்கும். விருச்சிக ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வெளிநாட்டுக்கு மேற்படி
படிப்பு படிக்க போகலாமா அப்படின்னு காத்திருக்கவங்களுக்குலாம் இந்த வருஷம் எப்படி இருக்குமா? விருச்சிக ராசி நேயர்கள் இந்த குறிப்பிட்ட வருடத்துல முதல் 8 மாதங்கள் வெளிநாட்டு யோகம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை. கடைசி 4 மாதங்கள் தான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அமையும். வீசா ப்ராசஸ் ஏதாவது இருக்குனாலும் அது கொஞ்சம் இழுபறியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் தான் நான் தங்கி ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஸோ அங்கேயே எனக்கு வந்து வீசா ஸ்பான்சர்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனை வருது அப்படின்னா அதுவுமே 1 or 2 அட்டம்ஸ்க்கு அப்புறம் தான் அது சித்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கரியர் நல்லாவே போகும். பெரிய அளவில் இவங்க வந்து பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறதுனால கல்வியால் பெருமை, 5ங்கிறது பெருமை, கௌரவம். ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது கல்வியால் பெருமை, குரு வேற 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, நினைக்கிற காலேஜில் சீட் கிடைக்கிறது, நினைக்கிற கோர்ஸை படிக்கிறது, படிப்புக்கு இதை வேலை கிடைக்கிறதுன்னு சூப்பராக மாணவர்கள் செட்டில் ஆகக்கூடிய ஒரு வருடம் தான். போட்டித் தேர்வில் படிக்கக்கூடிய மாணவர்களுமே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. மேம், விருச்சிக ராசியில் இருக்கிறவர்களுடைய காதல் வாழ்க்கைலாம் இந்த வருஷம் எப்படி இருக்கு மேம்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 பொறுத்த வரைக்கும் அதிகமான காதல் திருமணம், கலப்பு திருமணம், வேற மொழி பேசுகிறவங்க அல்லது வேற கண்ட்ரியில் உள்ளவங்க, இந்த மாதிரியெல்லாம் மேரேஜுக்கு போகிறதுக்குமே விருச்சிக ராசிக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி உச்ச குரு வேற பார்க்குறாரு. அப்போ காதல் அப்படிங்கிறது கைகூடிடும். 7ஆம் அதிபதி ஏற்கனவே இங்கே சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல உச்ச செவ்வாயோட உட்காந்துருக்கிறதுனால காதல் அப்படிங்கிறதுல வலுவாக நின்று அந்த காதலித்த நபரை கைப்பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு போராட்டத்துக்கு பின் திருமணம்ங்கிறது தான் உண்டு. பட் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். சரியான நபரை சூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக கரெக்டான பர்சன். அதாவது நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தினால ஒரு நல்ல பார்ட்னர் அமைய பெறுறது, அதெல்லாம் வந்து குரு பார்வை வந்து 5ஆம் இடத்துக்கு விழும்போது நடக்கும். ஸோ அதே இது நடக்கும். குரு வந்து தன்னோட சொந்த வீட்டையே வேற பார்க்குறாரு. ஸோ அதனால ரொம்பவே நல்லாயிருக்கும். மேம், இப்போ இந்த விருச்சிக ராசியில் ஆல்ரெடி திருமணமானவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, இல்லறம் தொடர்பான விஷயங்கள் எப்படி இருக்கு மேம்? 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு. கணவன் மனைவி நாங்கள் ஒரு ஒற்றுமையாக எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கொஞ்சம் கணவன் மனைவி அப்படிங்கிறதே உணர போகிறீங்க. இவ்வளோ நாளாக எப்படி இருந்திருக்கோன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, பர்பஸ் ஆஃப் மேரேஜ்னா என்னன்னே புரிஞ்சுக்காது. சும்மா சொசைட்டிக்கு கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட்டு போயிட்டு ஒன்றா ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறது தான் வாழ்க்கைன்னு இருந்திருக்கும். உண்மையாக விருச்சிக ராசிக்காரங்க திருமண வாழ்க்கைனா என்னங்கிறத உணரக்கூடிய ஒரு லைஃபாக இருக்கும். விருச்சிகத்தில் கணவனோ மனைவியோ இருந்தால் இந்த வேதனை புரியும். தன்னோட இன்னொரு பார்ட்னருக்கு வந்து புரியும்னு சொல்ல வரேன். ஸோ தன்னுடைய கணவனோ மனைவியோ விருச்சிகத்தில் இருக்கும் பட்சத்தில் இதை வந்து அவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக மாறக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது. ஒரு உள்ளார்ந்த ஒரு பாசத்தோட அணுகிறது. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் மனைவிட்டையோ கணவன்ட்டையோ ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு செய்வோமேங்கிற ஒரு புத்தியில் சில விஷயங்கள் தென்படுறது, இதெல்லாம் விருச்சிகத்துக்கு நடக்கும். இவங்களால இவங்க பார்ட்னர் சந்தோஷமாக இருப்பாங்க. மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இவங்களால இவங்க பார்ட்னர் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் பெரும்பாலான அந்த விருச்சிக ராசிக்காரங்க சுற்றி இருக்க எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாங்க மேம். ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு கவலை வந்து அந்த இதயத்தோட 4 அறையில் ஏதோ ஒரு மூலையில் ஒட்டிக்கிட்டே இருக்குல்ல மேம். அந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து மன ரீதியாக எந்த விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா இந்த வருடத்தை எளிமையாக கையாளலாம்? நீங்கள் விருச்சிக ராசியில் யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த பிரச்சனைன்னு அழுகிறத பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? சொல்லவே மாட்டாங்க. என்ன பிரச்சனைனாலும் வெளியில் சொல்லணும்னா சொன்னா தானே உனக்கு தெரியும். ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, தன்னை யாரும் பாவப்பட்டு பார்க்குறது விருச்சிகத்துக்கு பிடிக்காது. யாரோட லைஃப்பில் என்ன பிரச்சனைனாலும் நான் சார்ட் அவுட் பண்ணுறேன். எனக்கு ஒரு பிரச்சனைனா அது ஒரு பிரச்சனைன்னு அட்ரஸ் பண்ணுறதுக்கே எனக்கு வர மாட்டேங்குது. நேச்சுரலாக எனக்கு வரலை. அந்த மாதிரி ராசி தான் விருச்சிகம். ஸோ எல்லாத்தையுமே தனக்குள்ளே வச்சுப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால தன்னோட கண்ணீருக்கு வெளியில் மருந்து தேடணும்னு தெரியாது. அழுதா அதுக்கு ஆறுதல் தேடணுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறதே விருச்சிகத்துக்கு தெரியாது. அதனால் அந்த கான்செப்டுக்குள்ளே போய்க்கிறது கொஞ்சம் மனத்தாங்களை குறைக்கும். இப்போ விருச்சிக ராசிக்காரங்க இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அவங்க தினசரி வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம்னா அது என்னது மேம்? 2026ஆம் ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு விருச்சிக ராசிக்காரங்க சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் ரெமடிஸை கடைபிடிச்சாலே போதும். அதிகமாக ஸ்பைசியாக உள்ள சாப்பாடுகளை வந்து சாப்பிட்றதை இவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன்னா செவ்வாயுடைய ஒரு நெகட்டிவான காரகத்துவம் முன்கோவம், சட்டுன்னு கோவம் வருது. ஸோ அதை குறைச்சிக்கணும்னா அதிக ஸ்பைசி உள்ள ஃபுட்டை வந்து இவங்க குறைச்சிக்கணும். ஏன்னா அதிகமான ஸ்பைசி உள்ள ஃபுட்டை குறிக்கிறதும் செவ்வாய் தான். ஸோ அந்த இன்டேக்கை எக்ஸஸை குறைச்சிக்கணும். 2வது ஃபாஸ்ட் ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்காமல் இருக்கணும். துரித உணவுகள். இதுக்கு காரகமான கிரகம் யாருன்னா ராகு. ராகு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ஃபுட் இன்டேக்னால சில பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியாக பிரச்சனை வரும்போது அது மன ரீதியான பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சாப்பாட்டு விஷயத்தில் காரமாக ஸ்பைசியாக ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்காமல் இருந்துக்கிறதுங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. 2வது செவ்வாழை பழம்னு சொல்லுவோம், ரெட் பனானா. நம்ம தமிழ்நாட்டிலலாம் ரொம்ப எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் பரவலாக. ஸோ இதை அடிக்கடி டயட்டில் மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இதை அடிக்கடி டயட்டில் எடுத்துகிட்டு
எடுத்துகிட்டு வர்றது நல்லது. துவரம்பருப்பு, தேன் இதையுமே சாப்பாட்டில் அதிகமாக இவங்க சேர்த்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா இந்த இயர் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த 2026 இவங்க செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது மேம்? 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக பரிகாரம் கந்த சஷ்டி கவசம் டெய்லி கேட்டுகிட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கணும். க்ரீன் கலரில் அதிகமாக ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறது அப்படிங்கிறத இவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நான் வெஜிடேரியன் அசைவ உணவுகள் அப்படிங்கிறத இவங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி டெய்லி வீட்லேயுமே வந்து அந்த பூஜை ரூம் அப்படிங்கிறத கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறது, க்ளீனாக வச்சுக்கிறது, வீட்டையுமே கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மேம் 2026 இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா அது எந்த கோவில்? 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது பழனி தண்டாயுதபாணியை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நிறைய ஒரு கியூர் அப்படிங்கிறது பழனியில் கிடைக்கும். நவபாஷண சிலைனாலே அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடு, எந்த சித்தர்னாலும் பக்கத்தில் ஏதாவது ஜீவ சமாதி இருக்குல்ல, ஏதோ ஒரு சித்தர் நம்மளை வந்து ஈர்க்கிறாருன்னா அவரை போய் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி கவ்யா. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.